ஃபஸ்ட்டு விஜய் சார் நீ எங்கே பார்த்தேன்? நான் சிஎம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லோயலா காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நான் தான் அவர் பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு 35 வருஷம் ஆச்சு. பப்ளிக் யாராச்சும் விஜயை பாராட்டினா அவங்கள பாராட்டுறதான நினச்சிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் சிஎம்மாக நினச்சிக்கிறாங்க. விஜய் சிஎம் ஆனது தனக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஎம் ஆயிட்டோம்பா அப்படிங்கிற ஃபீலிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் வருது. விக்ரம் நீ பண்ணல, கமல் சார் கிட்டேருந்து ஏதாச்சும் என்ன எப்படி இருந்துச்சு கமல் சாரோட ஒர்க் பண்ணுறது? அவரோட ஒர்க் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஆனால் எனக்கெல்லாம் பொறாமையாக இருந்துச்சு நீ கமல் சாரோட ஒர்க் பண்ண முடியும். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல சார். கமல் சார் வந்து பார்த்தாரு, என்ன இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் க்ளீன் பண்ணி பேக்கப் சஞ்சீவ், அத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஃபைட்டு கீட்டு கேரவான் 20 கேரவான் பேக்கப். உள்ளே போனதுலேருந்து விஜய் அவரோட மூஞ்சை பார்க்க மாட்டேங்கிறாரு. கடுன்னு இருக்காரு. நான் லோகேஷ் சார் கேட்டேன், சார் என்ன சார் இன்னைக்கு பேக்கப்பா சார் கோபமாக இருக்காரா? ரோல் ஆகிற வரைக்கும் ஃபோனில் உட்காந்து பேசிட்டு வர சொல்லுவாப்பா ரெடி போகலாம். அப்படின்னா எப்படி நடிப்பு வரும்? கீழே வந்துட்டல, மேலே வா, செகண்ட் ஃப்ளோர் வா. பார்க்கிங்ல தானே விட்டுருக்க வண்டியை. வா லிஃப்ட் ஏறிட்டியா? வா. டேய் டோர் திறந்துருக்கு, வாடா. கீழே வரைக்கும் ஃபோன் பண்ற, லிஃப்ட் ஏற வரைக்கும் ஃபோன் பண்ற, அப்புறம் வெளில வந்து டோர் திறந்துருக்கு, வர வேண்டியது. டேய் என்ன பேசணுமா? வா உட்காரு. உட்காரத்துக்கு முன்னாடி செம்ம பசி. என்ன இருக்கு கிச்சன்ல? என்ன சமைச்சான்னு எனக்கு தெரியல, ஆனா வெஜிடேரியன் தான் எனக்கு தெரியும். வெஜ்ஜா? ஆமா. என்னடா? ரைஸ் வந்து ஸ்டவ் மேல இருக்குது, பக்கத்துலயே நெய் இருக்குது, கீரை இருக்குது, பீட்ரூட் இருக்கு, சாதம் எங்க இருக்கு? செம்ம பசி. காலையில் சீக்கிரம் இருந்துச்சு வந்துட்டேன். சஞ்சீவ் வீட்டில் சாப்பாடு கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியும். நீ சாப்பிட்டியா? இல்லை எனக்கு இப்போ பசிக்கல, நான் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். வரணுமா? வேணாம் எடுத்துக்கிறாரு. சீக்கிரம் வா. வர நெய் போட்டு சாப்பிடணும். சஞ்சீவ் அம்மா இப்படி தான், அந்த நெய் போட்டு அவங்க சாப்பாடு பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிட்டுட்டு பேசுவோம் வாங்க. சொல்லு, நீ தான் சொல்லணும். என்ன விஷயம்? நான் தான் சொல்லணும். சரி, முதல்ல இது என்ன மீசை? பூச்சாண்டி மாதிரி. கரெக்ட். ஏடா இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இது எதுக்கு இவ்வளோ மீசையை வச்சிருக்கிற? விதவிதமாக நடிக்கணும்னு ஆசை, அது முடியல. மீசையாவது விதவிதமாக இருக்கணும். ஒரு பூச்சாண்டி கேரக்டர் தான் ஒன்று பண்ணுறேன். எதில்? அது எட்டு சரி ரிவீல். பூச்சாண்டி கேரக்டர் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பூச்சாண்டி மாதிரி தான் இருக்கு. நம்ம மீசையிலலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்குலாம் அப்படி வச்சா எப்படி இருக்கும்னு கூட தெரியல. நல்லா தான் இருக்கு. இல்லை ஆக்சுவலாக உனக்கு நல்லா தான் இருக்குது. சரி சொல்லு. டிமாண்டி காலனியும் ஆல்மோஸ்ட் இது கெட்டப் தான். அப்படியா? முடிஞ்சிருச்சு அந்த ஷூட்டிங்லாம்? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, டப்பிங் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் ரிலீஸ். வெரி குட். நாங்கள் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அஜய் சார் டைரக்டர் வந்து பயங்கரமான விஜய் சாரோட ஃபேனு. ஓகே. ரெண்டாவது சார் டிமாண்டி காலனி படம் நான் ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தோடனே ஸ்பெஷல் ஷோ விஜய் சாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போட்டேன். அதில் நீங்கள் வந்தீங்களா? சஞ்சீவ் சார் வந்தார், எல்லோரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கு நாங்கள் போனோம். ஆமாம். அப்போ அவரை தெரியாதுல்ல, அதனால. ஆமாம், அவர் பயங்கரமான ஃபேன் அவர். ஸோ அவர் வந்து தலைவன் படம் படம் வேணாம் சார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்குது. சரி சொல்லு, என்ன பேசணும்? இந்த இன்டர்வியூ எடுக்கிறது என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். நீ? எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட எபிசோடு இல்லை. நான் கேட்டேன் எபிசோடு இல்லாதனால என்னை வச்சு ஒப்பேத்துற. இல்லைடா, நான் கேட்டால் இன்டர்வியூ கொடுக்குற ஒரே ஆள் நீ தான். நம்மளை கேட்பாங்க, அண்ணே இந்த கடை ஓப்பன் பண்ண வாங்கினே, அண்ணே என் ஃப்ரெண்டோட ஜிம்முண்ணே வந்து ஓப்பன் பண்ணுங்க. நம்மளோட காசு வாங்க போய் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஒரு இன்டர்வியூ கேட்டுன்னு வச்சுக்கோ, என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கிறதுல நீ தான் எனக்கு தெரிஞ்சு இழுச்சவாயன். சரி சொல்லு, எல்லாம் ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்கலாம்? கிச்சனில் போய் இந்த சாப்பிட்டு நெய் போடுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஷாமோட்டி தான் ஞாபகம் வந்தாங்க. எங்கள் அம்மாவா? எப்போதுமே நான் சொல்கிறது வந்து வீரபத்ரன் ஸ்ட்ரீட் வந்து சரி, அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் பாலாஜி அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, நீ எங்கேயாவது போயிருந்தா கூட நான் மத்தியானம் பசிக்குது நேராக வீட்டுக்கு போயிடுவேன். பைக் எடுத்து பார்க் பண்ணிட்டு மேலே போயிடுவேன். ரெட்டியாக இருக்குது, இதே மாதிரி கடையில் சாப்பாடு இருக்கும். இந்த நெய் வந்து எப்போதுமே ஒரு இது இருக்கும். போட்டு கூட எங்கள் அம்மா போட்டு தான் ஆகணும். ஆமாம். அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நீ இல்லை இப்போ வெளியூரில் இருக்க எங்கே எனக்கு தெரில. அப்போ நீ சொல்கிற
டேய் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு போய்டு, அம்மா வந்து மட்டன் பண்ணி வச்சுருக்காங்க, விஜய் வராரு அப்படின்னா. சரி நீ இல்லையாடான்னு கரெக்டாக பார்த்தா அவருக்கு வந்து ஒய்எம்சிஏல வந்து குஷி படத்தோட ஷூட்டிங்கு. பிரேக்லேருந்து அவரும் வந்துட்டார். அப்புறம் அங்கே போனோன்னே நாங்கள் 2 பேர் தான், அதே மாதிரி தான். எனக்கு இது ஞாபகமே இல்லை. ஆமாம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு கிச்சனில் இதே மாதிரி 2 பேர் தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நெய்யை போட்டுட்டு, நெய் இவ்வளோ எடுத்து போடுவாங்க, போட்டுட்டு மட்டன் குழம்புலாம் போட்டு சாப்பிட்டுட்டு, அப்படியா? ஆமாம் ஞாபகம். பிரேக்கில் ஷாமான்டி கையில் சாப்பிடணுன்னு வந்து சாப்பிட்டு போனார் அவர். ஓகே. நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நானும் நீயும் டான் பாஸ்கோவில் ஒன்றா படித்தோம், அது எல்லாருக்கும் தெரியும். எல்கேஜிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஓகே. ஸ்கூல்லேயே நம்மளுக்கு ஸ்ரீநாத்தை தெரியும். ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து டான்ஸ்னால் நீயும் நானும், ஸ்கிட்டுனா ஸ்ரீநாத். கிரேட் ஆக்டர் ஸ்ரீநாத். ஆமாம். ஆனால் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தான் விஜய் சார் உனக்கு தெரியும்ல. ஆனால் இன்னைக்கு ஸ்ரீநாத் நம்ம அப்படி சொல்கிறோம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுகிறான்னு தெரியுமா? எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி போயிருந்தேன் ஸ்ரீநாத்தோட ஆஃபீஸ்க்கு. எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறான். எத்தனை பேர் வெயிட்டிங் அவனை பார்க்க, மினிஸ்டரில் இப்போது. ஸோ அத்தனை பேர் வெயிட்டிங்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ப்ராப்ளமையும் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாலுமே எல்லாம் பயங்கர ஷார்ப் ஆயிட்டாங்க. அண்ட் மோரோவர் டேரக்டராக இருந்தாப்புல. அப்போவே நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது ஷார்ப் படிக்கலைன்னா அதுக்கு வந்து ஷார்ப்லன்னு அர்த்தமா? நான் கூட தான் படிக்கல. இல்லை அது இல்லை சொல்கிறேன், ஆஸ் அ மினிஸ்டர் எப்படி ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு. ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருந்துரும்ல. அந்த மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்குலாம் அதான் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ மண்டே டியூஸ்டே 2 நாள் கண்டினியூஸாக ட்ரைனிங். 2 பேர் எல்லா மினிஸ்டர்ஸுக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே அங்கே கிளாஸ் நடக்கும் மண்டே டியூஸ்டே 2 நாள். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். சரி அது கூட அது அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன பேச வந்த முதல்ல நான் கேள்வியை கேட்டுட்டேன், நீ தான்டா இதுக்கு வந்த. என்ன சரி சொல்லு, என்ன கேள்வி? ஃபஸ்ட்டு விஜய் சார் நீ எங்கே பார்த்த? நான் சிஎம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லோயோலா காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், விஷுவல் கம்யூனிகேஷனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. நான், ஸ்ரீநாத், சார்ல்ஸு எல்லாரும் அந்த என்ட்ரன்ஸ், நாங்களாம் விஸ்காம். ஸோ மனோஜ்லாம் பிகாம், ராம்குமார் மனோஜ்லாம். ஸோ நாங்கள் விஸ்காமுக்காக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக போகும்போது விஜயும் அங்கே வந்திருந்தார், சிஎம்ஓ உங்கள் அப்பாவோட வந்திருந்தார். அப்போ விஜய் யாருமே இல்லைல்ல, எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஸ்ரீநாத்தும் நானும் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாரா சினிமாவில் வந்து கருத்தெல்லாம் சொல்லுவார், அந்த டைரக்டரா அவர் நடந்து போயிட்டுருக்கிறாரு பாருன்னு. பக்கத்துலேயே தான் இவர் இருந்தார் விஜய். எதுவுமே ரியாக்டே பண்ணல. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் தான் அவர் பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. 35 வருஷம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுதான் நம்ம எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் நீ சொல்லு, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ ஞாபகம் வச்சிருப்ப கரெக்டாக. நம்ம டான் பாஸ்கோவில் இந்த பேரண்ட்ஸ் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பேரண்ட்ஸ் டேனாலே அங்கே இருக்க மிகப்பெரிய உள்நாட்டு நடன கலைஞர்கள் யாருன்னா நம்ம 2 அந்த பேரும் கரகாட்ட கோஷ்டி இருந்து நீயும் நானும் தான் போவோம். ஆமாம். ஸோ வேடிக்கை பார்க்க போயிருக்கோம். நம்ம அன்றைக்கி வேடிக்கை பார்க்க போனோம். வேடிக்கை பார்க்க நான் போயிருந்தேன். அப்போ நீ ஸ்ரீநாத், விஜய் சார்லாம் வந்தீங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நீ தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்படியா? என் கசின் ஸ்ரீ, விஜய் சார் அப்பா படத்துக்குலாம் ஸ்ரீயோட அப்பா தான் மியூசிக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம். ப்ளூ ஜீனு, யார் விஜய் சார், ஒரு ஒயிட் டிஷர்ட்டு. இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கிற. ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் அவரை மீட் பண்ணோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில். அப்போ வந்து உனக்கு அவர் தெரியாது, ஏன்னா நீ அப்போ வந்து 11th, நான் வந்து ஃபெயில் ஆகி 10th. நம்ம வீட்டுக்கு தேவிகா கல்யாணத்துக்கு வந்திருந்தாரா? கல்யாணத்துக்கு அதான் வந்திருந்தாரா? ஆமாம், நம்மளுக்கு வந்து நம்ம தான் வந்து மேடம். யார் சிஎம்மா? ஆமாம். ஓ அவங்க அப்பாவோடவா? அப்பா அம்மா கூட வந்திருந்தாரு. ஓ அப்போ நம்ம 2 பேரும் தான் வந்து அவங்களுக்கு நம்ம ஸ்டேஜ் கீழே நம்ம தான் வந்து அவங்க மேலெல்லாம். ஆனால் என்ன ஒரு ஐரன் இல்லை, அப்போல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்லை நீ அதை விட்டு கல்யாணத்தை விட்டு, அப்போ நம்மளுக்கு அவர் யாருன்னே தெரியாது. காலேஜில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ சொல்கிற டான் பாஸ்கோக்கு கூப்பிட்டு வந்தேன், நீ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், ப்ளூ ஜீன்ஸு ஒயிட் டிஷர்ட்டு, நீ இவ்வளோ தூரம் ஞாபகம் சொல்கிற. இமேஜினாவது பண்ணியிருப்போமா சீஃப் மினிஸ்டர்னு? அதுதான் சொல்கிறேன். உழைப்பு, டெடிகேஷன், எண்ணம், மேனிஃபெஸ்டேஷன். அதாவது தமிழ் சொல்லு. அதாவது அந்த இது கான்ஃபிடன்ஸ் மனசுக்குள்ள ஆயிடுவோம், நம்ம ஆவோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, அதான் நல்லதை நினை நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதான் நீ பாசிட்டிவா யோசிச்சா பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லுவாங்க. அவரு அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கர் தான். நெகட்டிவா இன்னைக்கு வரைக்கும் நான் சிஎம் விஜய் பேசி நான் கேட்டது கூட கிடையாது. ஒரு வாட்டி கூட நெகட்டிவா பேசி நான் கேட்டது கிடையாது. நடக்கும், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், இப்படியே தான் போவோமே தவிர நடக்காது, இது கஷ்டம், இது வராது அப்படின்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷத்துல கேட்டது கிடையாது.
ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டேன், சஞ்சீவ் ஜெயிச்சிருவாராடா அப்படின்னு. இது எலெக்ஷன் முன்னாடி. ஆமாம். அப்போ நீ என்ன சொன்ன? 100% அப்படின்னேன். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு அப்போவே தெரியும் அவர் ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படின்னா, இப்போ என் பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் ரேஸில் வந்து கலந்துக்கிறான், ஓகேவா? அந்த ரேஸில் வந்து அவள் ஜெயிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் ஜெயிப்பாளோ, அவள் கீழே விழுந்துருவாளோ, அவளுக்கு அடிபட்டுருமோ, பக்கத்தில் இருக்கவங்க தள்ளி விட்டுருவாங்களோ, இவங்க ஏதாவது அவளை வந்து கால் பிடிச்சி இழுத்துருவாங்களோ, என் பொண்ணு மேலே இருக்க அக்கறையில் ஒரு பயம் வரும்ல. ஆனால் எனக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்த. எனக்கு ஷமிதா என்ன எல்லாரும் கிண்டலும் பண்ணாங்க, உனக்கு அரசியல் என்ன தெரியும். நான் சொன்னேன், எங்க பாருங்க எப்படியோ ஒரு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொன்னேன். நான் வந்து என்ன சொன்னேன்னா 130லேருந்து 150 சீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு. அது 107 வந்து முடிஞ்சுது. இட்ஸ் ஓகே. பட் ஃபைனலாக வந்து ஃபைனல் கவுண்ட்டுன்னு பார்த்தா ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் இப்போ பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலங்காத்தாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ எத்தனை இதுன்னு. அப்போ ஷமிதா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, இத்தனை வருஷமாக நீ எத்தனையோ பேர் திட்டிருக்க, உன்னை நான் வந்து எப்படிலாம் திட்டணும்னு எனக்கு தெரியல. எப்போதுமே அதே எக்ஸாம்பிள் சொன்னான், உன் பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பா, உன் பொண்ணு நல்லா பாஸ் பண்ணுவா, உன் பொண்ணு ரேஸில் வருவா அப்படின்னு நம்பு. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, நான் உனக்கு தெரியும் ஷமிதா வந்து விஜய் சாரோட பயங்கரமான. நான் சொன்னல அவர் வருவார்னு, வந்துட்டார்ல. இனிமேல் அது இப்போ நீ சொன்னல பாசிட்டிவாக நானே ஜெயிப்பார் நினைவேன். நான் சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு எதை அப்படின்ற பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் வாங்கிட்டு ரொம்ப பார்த்தேன். நீ 100% சொன்ன. நீ சொல்லும் போது நான் யோசித்தேன், இவனுக்கு அரசியலே தெரியாது, ஏன் சஞ்சீவ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் அதான் உண்மை. நான் சொல்லும் போது நிறைய பேர் சிரிச்சாங்க, கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நிஜமாலுமே சந்தோஷமாக இருக்குது. உனக்கு சந்தோஷப்படுறத விட ஜனங்க சந்தோஷப்படுறாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களும் பாராட்டும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்கு தான் அந்த பாராட்டு. அதான் இது வரைக்கும் எந்த சிஎம்க்கும் இது நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இப்போ நம்மளை விட்டுரு, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு, அவருக்கு ஃப்ரெண்டு எல்லாமே அது ஒரு பக்கம். பப்ளிக் யாராச்சும் விஜயை பாராட்டினா அவங்கள பாராட்டுறதான நினச்சிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் சிஎம்மாக நினச்சிக்கிறாங்க. விஜய் சிஎம் ஆனது தனக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஎம் ஆயிட்டம்பா அப்படிங்கிற ஃபீலிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருது. ஸோ சிஎம்ஐ யாராச்சும் பாராட்டினா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுது, பெருமையாயிடுது. ஸோ அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க, பாராட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் சஞ்சீவ் டிவியில் வந்து சட்டசபையில் நடக்கிறதுலாம் லைவில் பார்த்தது? ஷமிதா சொல்கிறா, எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரியுதுன்னு. என் பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும்? நார்மல் சேட்டலைட் சேனல்ஸோட டிஆர்பிலாம் குறைஞ்சிச்சு தெரியுமா உனக்கு? ஆமாம், நியூஸோட டிஆர்பி மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. பாலிமர், தந்தி, டிரான்ஸ்பரன்சி, முரசு, இந்த நார்மல் இந்த டிவி நியூஸ் சேனல்ஸ், பாலிமர் எல்லாம், அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே டிஆர்பி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம இன்னொரு விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். இந்த நெகட்டிவாக பேசுகிற, இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணும் போதே நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் கமெண்ட் போடுறதுக்கும் 1000 பேர் பேசுவாங்க. நீ அதை மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். நானாச்சு என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிப்பேன். நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில், நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான். இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நான் படிக்கவே மாட்டேன். ஆமாம், நான் கொஞ்சம் படித்து கொஞ்சம் இரிட்டேட் ஆவேன். இப்போ எனக்கு என்னென்னா, உன்னோட ரீவைண்ட் ஃப்ளாஷ்பேக் என்ன வருஷம் இருக்கும் அது? லயோலா காலேஜ் நாளைய தீர்ப்பு எந்த வருஷம்? நாளைய தீர்ப்பு தான் அந்த 92. அது 92 அப்போவே. ஆமாம், 92 நீ காலேஜுக்கு போயிட்டேன் ஃபஸ்ட் இயர், கரெக்டா? நான் அப்போ வந்து 12th வந்து இதில் போடுறேன், இதில் இப்போ சொல்லுவானுங்களே கரஸில் போடுறேன் 12th, அதுலேயும் கோட்டுன்னு வச்சுக்கோ. அப்போது அந்த படத்தை அத்தனை வாட்டி போய் நம்ம தியேட்டரில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரிவியூ ஷோவுக்கும் நம்ம போவோம். ஒரு சைடு வந்து விஜய் சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூப்பிட்றாரு, எஸ்எஸ்சி சார் வந்து அப்பாவை கூப்பிட்றாரு, அப்பா ரசிகன், விஷ்ணு, நம்ம எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவியூ தியேட்டரில் மீட் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ரிவியூங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூலாம் இல்லை, ப்ரீமியர் ஷோ தான். நான் பார்த்தது வரைக்கும் சஞ்சய் சொல்கிறேன், உனக்கு இன்னும் பெட்டராக தெரியும். நான் ஃபஸ்ட்டு டே நீ என்னை வந்து அவர் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், நம்ம டான் பாஸ்கோ ஸ்கூலில். அதுக்கப்புறம் பவுலிங் போனோம், இருக்கா? ஓ அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நுங்கம்பாக்கத்தில் பவுலிங் போவோம், நான் நீ அவரில் தான் போவோம். அப்புறம் இன்னொரு சூப்பர் இன்சிடென்ட் இருக்குது. ஒரு நாள் நீ வந்து கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டேன். அப்போ வந்து இது கிடையாது. எப்படி அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் சொல்லு? இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, படிப்பு விட்டு ஞாபகம் கேளு. அப்போ வந்து லேண்ட்லைன் தான். நீ ஃபோன் பண்ணி எனக்கு என்ன சொல்லிட்ட, நான் சண்டை போட்டேன், நான் வரமாட்டேன், என்னை யாரும் பார்க்காதீங்க அப்படின்ட்டேன்.
அப்போ நான் ஆர்எக்ஸ் எடுத்துகிட்டு உன்னை தேடுறேன். தேடிட்டு அப்போ ஒரு காமன் பிளேஸில் நீ வந்து ஒருத்தங்களை மீட் பண்ண வர, அந்த இடத்துக்கு போய் நான் பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே வந்துட்டானா அப்படின்னும் போது இந்த 2 பக்கம் டோர் திறக்கும் காரு செராவா அது வந்து நிற்கிது. மேக்கப்போட விஜய் இறங்குறாரு. ஸ்ரீ சஞ்சீவை பார்த்தீங்க, நீங்கள் எங்கெங்க மேக்கப்போடு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு எங்கே வாகினி ஸ்டுடியோவில் ரம்பா அவங்க கூட சாங் ஷூட்டிங், அதை விட்டுட்டு உன்னை தேடுறதுக்கு வந்துட்டார். நான் சொல்கிறேன் நீங்கள் ஷூட்டிங் போங்க, நீ ஒன்று பண்ணு, எனக்கு வந்து அப்போ அவர்கிட்ட ஒரு செல்லு, அப்போல்லாம் செல்லு பெரிய செல் இருக்கும் தெரியுமா, அவர்கிட்ட மட்டும் இருக்குது. நீ தயவுசெய்து அவன் எங்கே இருந்தாலும் சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. இல்லை நான் எதுக்கும் வந்து நுங்கம்பாக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறேன். ஷூட்டிங்கை நிறுத்திட்டு உன்னை தேடிட்டு இருக்காப்புல. நான் என்ன பண்ணுறேன், இங்கே சுற்றிட்டு கித்திட்டு எல்லாம் போயிட்டு அங்கே தேடி இங்கே தேடி கடைசியில் ஒரு 4 மணிக்கு நீ ஃபோன் பண்ணுற. நான் வந்து வீட்டுக்கு என் வீட்டுக்கு இல்லை, நீ பெசன்ட் நகர் மாதா கோயில் வாசலில் உட்காந்துருந்தேன். எங்கே ஃபோன் பண்ணுறேன்? என் வீட்டுக்கு. அதான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு சொல்லி, இல்லைங்க அவன் மாதா கோயில் வாசலில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு தெரியுமா. அது வந்து அன்றைக்கும் இருக்குது, அவர் டாப் ஆக்டராக இருக்கும் போதும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. நீ யோசிச்சு பாரு. இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் மறந்துட்டேன்னா இருக்கும். பட் எனக்கு இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம 2 பேரும் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ பயங்கர மெமரிஸ்லாம் ரீவைண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. 95 நான் சொல்கிறதுலாம் 95 96 அந்த டைமு ஜோடி நம்பர் 1 ஆடும்போது நான் போய் வந்து எனக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஆக்டர்ஸ்லாம் வந்து பைட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அல்ப ஆசை, விஜய் சார் என்னை பற்றி ஒரு பைட் கொடுத்தா எப்படி இருக்குமே, இது நடக்கவே நடக்காது எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ராஜேந்திரன் எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். அண்ணா சார்கிட்ட பேசிட்டோண்ணே. அப்படியே தம்பி பிரேக்கில் நான் ஃபோன் அடித்து கொடுக்குறேன்னாரு. நான் ஜிம்மில் இருக்கேன், கரெக்டாக பிரேக்கில் ராஜேந்திரன் அடித்தார். தம்பி சார் பேசினார். ஸ்ரீ பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஜோடி நம்பர் 1 டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், ஒரு பைட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு பெருமையாக இருக்கும், இவ்வளோ தான் சொன்னேன். அங்கேருந்து ஒரு 2 செகண்ட் கேப் தான் இருந்துச்சு. நாளைக்கு வாகினி ஸ்டுடியோக்கு வந்து போகிறோம், அந்த பொன்மகள் வந்தால் அந்த சாங் ஷூட்டிங்கு எனக்கெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அழகிய தமிழ் மகனா வந்து எனக்கு பைட் கொடுத்தாரு, அது விஜய் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அவர்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாக மரியாதையோடு வச்சுக்கிட்டோன்னா அவரு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதைலாம் அவர் பெருசாக எதிர்பார்க்க மாட்டார். என்னென்னா ட்ரூவாக இருக்கணும், அவ்வளோதான். தேவையில்லாமல் பேக் ஸ்டாபிங்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் தான் பிடிக்காது. ட்ரூவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் உண்மையாக பேசிட்டா பிரச்சனை இல்லை, போய் பேசினா மாட்டிக்கும், பிடிக்காது. நீ வந்து காலேஜில் எப்படி எடுத்தோடனே கேங்காக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டீங்களா? கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள்னா ரொம்ப நாள்லாம் இல்லை, சும்மா கொஞ்ச நாள் ஆச்சு. ஸ்ரீநாத்தோடு தான் ஃபஸ்ட்டு. ஸ்ரீநாத் தான் ஜாலியாக பேசுவானே, பேசுவாரே, இப்போ அவர் மினிஸ்டர் ஆகிட்டார், ஸோ காமெடியாக பேசுவார்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அப்படி தான் ஸ்ரீநாத்தோட மிங்கிலாகி அப்புறம் எல்லாரும் ஒன்றொன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எல்லாமே ஒரு நாளில் நடந்த விஷயம் தான். நீ என்கிட்ட சொல்லியிருக்க, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரா, செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு, ஏன்னா நீ சூப்பராக ஆடுவ ஆமாம். நம்ம இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் டைமில் இந்த ராக்கமுத்து ராக்க சாங், எஜமான் சாங், அது அப்புறம் டாலாக்கு டோல் டப்பீமா பிரபுதேவ சாங், இது 2த்துக்கும் ஆடினோம். அப்போது நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன், அவர் ஆடினார். இப்போ சொல்ல முடியுமா அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? ஐயோப்பா, இப்போ அந்த பழைய இந்த படங்கள்லாம், அவர் நடித்த படங்கள்லாம் பார்க்கும்போது, அந்த டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, நம்மளாம் இப்படி ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டைலு ஸ்பீடு அப்படி இருக்குது. ஓகேவா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு. சரி, பெங்களூர் போயிட்டு வந்து இந்த சீரியல் ஷூட்டிங்க்கு அது என்னாச்சு, அது முடிஞ்சிருச்சா ப்ராஜெக்ட்? ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கும்ல பெங்களூரில் செம்ம கிளைமேட்டு, அந்த ரொம்ப இந்த ரோட் சைட் கபாப்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமே. இல்லைடா, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும், அந்த முத்தே ஒன்று கொடுப்பாங்க ஷூட்டிங்கில், களி முத்தே அதுவும் களி, நம்ம ஊர் களி அது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி வெஜ்ஜு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் பெருசாங்க. இப்போ என்ன ப்ராஜெக்ட் அடுத்தது? அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அதான் இப்போ சொன்னீங்க, இந்த பூச்சாண்டி கேரக்டர். அதான் கௌஷிக் ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஜீ தமிழில். ஸோ அது வெரி குட். மொத்தத்தில் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறோம். டிமாண்டி காலனி எனக்கு வந்து வெரி ஹாப்பி தான். சரி, உன் பிரதர், அதான் நம்ம பிரதர் தான், மகேந்தர் தான் வந்து கமல் சாரோட ரொம்ப க்ளோஸு, கமல் சார் கூடவே இருக்கிறது. விக்ரம் நீ பண்ணல,
கமல் சார் கிட்ட இருந்து ஏதாச்சும் என்ன எப்படி இருந்துச்சு கமல் சாரோட ஒர்க் பண்ணுறது? அவரோட ஒர்க் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஏன்னா புக்கு அவர், நான் ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா அவர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு சீனையும் வந்து ஒவ்வொரு ஷாட்டையும் அவர் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணுன்னு ஒரு நடிகனுக்கும் ஆசையாக இருக்கும். ஒரு சீன் பேப்பர் அவர் படிக்கும்போது இதை நம்ம படித்தா நம்ம எப்படி பண்ணுவோம், ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாரு இப்போ அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சீன் இருந்துச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆனால் எனக்கெல்லாம் பொறாமையாக இருந்துச்சு நீ கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது. விக்ரம் எனக்கு காம்பினேஷன் நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு அது நான் சொல்கிறேன். ஆனால் ஃபஹத் ஃபாசில் சாரோட காம்பினேஷன் இருந்துச்சு. அவரும் இன்னொரு புக்கு தானே, ஆமாம், அவர் ஒரு குட்டி கமலஹாசன் சார் மாதிரி தானே. விஜய் சேதுபதி சார் கூட காம்பினேஷன் இருந்துச்சு. அதான் சொல்றேன், எல்லா கிரியேட்டிவ் ஆக்டர்ஸ் கூடயும் நீ நடிச்சிருக்கிற அந்த ஒரே படத்துல. இப்போ நீ சொன்ன ஒரே வார்த்தை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீரியல்லே ஒரு சீனை கொடுப்பாங்க சஞ்சீவ் நம்மளுக்கு. அந்த சீனை நம்ம படிக்கும்போது ஒரு ஆக்டர் எப்படி கன்சீவ் பண்ணுறான்றது நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, அங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸே ஆகுது. ஒரே சீனை 10 பேர் கூட படிக்கலாம், அதை எப்படி நம்ம கன்சீவ் பண்ணிக்கிறோன்றதான். இப்போ நானும் நீலாம் ஒரு மாதிரி கன்சீவ் பண்ணுவோம், சில பேர் வேற நம்ம கன்சீவ் பண்ணாத ஒரு ஆங்கிள் இன்னொருத்தவங்க கன்சீவ் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா, இந்த சீனை கமல் சார் எப்படி கன்சீவ் பண்ணுவார், உங்கள் பையன் செத்துட்டான் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம ஒன்று யோசிப்போம். அந்த பிரெயின் எப்படி யோசிக்கும், அது எப்படி, அதான் கேட்குறேன் நான். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நான் லோகேஷ் சார் கிட்ட போயிட்டு நான் ரொம்ப கேள்வி கேட்பேன். சார் இது எப்படி சார், அது எப்படி சார் அவர் எப்படி சார் இது பண்ணார் அப்படின்னும் போது அவர் கேட்டார், உங்களுக்கு வந்து அவர் நடிக்கிறது பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்போது எப்போல்லாம் ஷூட்டிங் இருக்கோ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துடுங்க. இல்லை சார் அங்கே நின்னா நீங்கள் வந்துடுங்க பிரதர் அப்படின்னோடனே மில்லி மில்ல கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி சாருக்கும் அவருக்கும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஃபஸ்ட்டு போன உடனே உள்ளே வந்து பயங்கர அந்த செட்டப்லாம் போட்டிருக்கு. அந்த கன்ஸ், அந்த கிளைமேக்ஸில் எத்தனை கன்ஸ் வரும், அத்தனை கன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே இங்கிலீஷ் படமாக இருக்குது. அங்கே வெங்கி அண்ட் சந்தோஷ் அப்படின்ட்டு 2 அசிஸ்டன்ட் சொல்லும் போதே விஷுவல் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்குது. அது எப்படி இருக்கும்ல நம்மளுக்கு. கமல் சார், விஜய் சேதுபதி சார், லோகேஷ் சார். அப்போ லோகேஷ் சார் வாங்க மானிட்டரில் உட்காருங்க. சார் மானிட்டரில் உட்கார மாட்டேன் சார். லோகேஷ் சார் வந்து டவுன் டு அர்த், உட்காருங்க ஸ்ரீனார். இல்லை சார் நான் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறேன். உடனே சந்தோஷ் அவர் வந்து அசோசியேட்டு, அண்ணா வாங்கண்ணா இங்கே வந்தீங்க நின்றுக்கோங்க. பார்த்தா இங்கே தான் கமல் சாரோட பொசிஷனையும் விஜய் சேதுபதி சார் பொசிஷனையும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு மானிட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நின்றுக்கோங்க. நான் சொன்னேன், சார் எதாவது சொல்லுவாரா? அண்ணா நான் சாருக்கு எல்லாருக்கும் கேட்டாங்கன்னா டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டோம், நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்க, நீங்கள் டைரக்ஷன் டீமு, நீங்கள் என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. வெளியே போகிறோம். அப்போ வந்து கொரோனாவோட செகண்ட் டைம் ஏதோ வந்து ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும்ன்ட்டு அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனு. கேரவேன்லேருந்து இறங்கி இப்படி வராரு. ஃபஸ்ட்டு வரும்போது 4 டீ கப்பு அந்த சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸ் தட்டு இருந்தது. அப்படியே பார்த்தாரு, இந்த பக்கம் குப்பெல்லாம் இருந்துச்சு. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல சார், கமல் சார். ஆமாம், அப்படியே வந்து பார்த்தாரு, என்ன இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் க்ளீன் பண்ணிடுறேன், இது என்ன டைம் தெரியும்ல, இன்ஃபெக்ஷன் ஆகும்ல, எத்தனை அவரை பற்றி கேட்கல அவர், எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, யாருக்காவது இந்த கொரோனா வந்துச்சுன்னா யார் பொறுப்பு? பேக்கப் சஞ்சீவ், அத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஃபைட்டு கீட்டு கேரவான் 20 கேரவான் பேக்கப். நாளைக்கு வரும்போது இந்த இடமே சுத்தமாக இருக்கணும், அடுத்த நாள் திருப்பியும் க்ளீனாக இருக்குது. கேரவான் விட்டு அவர் இறங்கும்போது இப்போ நம்ம இதை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், இது வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு சோஷியல் திங்கிங், ஒரு சோஷியல் தாட்டு, கூட இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக, ஐ மீன் எப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எதுவுமே ஆகிடக்கூடாது, என்ன செலவானாலும் பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் அந்த செலவு அவர் படம் தான் அவர் பேர் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்னு உனக்கும் எனக்கும் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும், ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அது கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுங்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் சேஃபாக இருக்கணும், எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற தாட் வந்து, எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சேஃபாக இருக்கணும். ஆமாம், நீ விக்ரம சொல்றியே, விக்ரம் இங்கே பினி மில்ல நடக்குது. சரி, அவ்வளோ ஆசையா நீ போனீங்க, மோர் ரியாக்ஷன் கேளு. அமரன் இங்கேருந்து காஷ்மீர், ஓகேவா, நீ திடீர்னு ஃப்ளைட்டை ஃபஸ்ட்டே புக் பண்ணால் தான் உனக்கு வேலை கம்மியாகணும், காஷ்மீர் பற்றி தெரியும். ஸோ இங்கேருந்து ஒன்று நம்ம வந்து ஹைதராபாத் போயிட்டு போகணும், இல்லைனா டெல்லி போயிட்டு போகணும், பாம்பே போயிட்டு போயிடும். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லைட் மேன், இருக்கிற எல்லாருமே ஃப்ளைட் தான், ஓகேவா. ஃபுல் க்ரூ போயாச்சு, காஷ்மீர் போயாச்சு.
ஸ்ரீநகரில் எல்லாம் வந்து செட்டில் ஆயாச்சு. அடுத்த நாள் அங்கேருந்து வண்டி இன்க்ளூடிங் ஹீரோ சிவகார்த்திகேயன் சார் எல்லாம் போயாச்சு. ஸ்பாட்லேருந்து ஒரு 2 hours இன்டெப்த் ஃபாரஸ்ட்குள்ளே போக முடியாத ஒரு ஏரியா. அங்கே போய் மிலிட்ரியிலேருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அந்த கேம்ப்குள்ளே போனால் ஷட் பண்ணிடுவான். உள்ளே காக்கா வராது, பயங்கர ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணிட்டோம். செகண்ட் டே ஷூட் மத்தியானம் சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி வராரு, இன்னொரு T20 ஏதோ ஒரு 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 இயக்கம் நடக்குதுங்க. ஸோ அங்கே என்னென்னா பிரைம் மினிஸ்டர் காஷ்மீருக்கு வராங்கன்னும் போது ஸோ அங்கே இருக்க பொசிஷன் வந்து டைட் செக்யூரிட்டி, அவங்க ரொம்ப கடுப்பாவாங்களாம். இந்த அந்த ஆப்போசிட் டீமில் வந்து ரொம்ப கடுப்பாவாங்க. எனி டைம் யாருக்கு வேணால் என்ன ஆகலாம். ஐயோ, அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், பா எப்படியாவது ஷூட் பண்ணிவிடுங்கப்பா. நம்ம சீரியல் என்ன சொல்லுவாங்கப்பா, எப்படியாவது ஷூட் பண்ணிவிடுங்கப்பா, இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் ரூம்குள்ளேயே இருந்து ஏதாவது சேஃபர் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணிவிடுங்கப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அப்படி தானே? ஒரு லைட்மேன், ஒரு டீ கொடுக்குற பாய், ஒரு ப்ரொடக்ஷன் பாய், அவங்க உயிருக்கு நான் தான் பொறுப்பு. அத்தனை பேருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் பேக்கப் பண்ணா ரூமுக்கு போலையா? ரிட்டர்ன் டிக்கெட் போலப்பா. சென்னை கிளம்புங்க வந்துருங்க அப்படின்ட்டாரா? சென்னைக்கு வந்து சேஃப்டி இல்லை, கிளம்புங்க வந்துருங்க. இந்த அந்த மீட்டிங் எப்போ பிரைம் மினிஸ்டர் எப்போ காஷ்மீர்லேருந்து திருப்பி இதுக்கு போகிறாரோ அப்போ தான் சேஃபோ அப்போ போகலாம். அப்போ தான் அவர் போனதுக்கப்புறம் சேஃப்னு இல்லை சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி ஷூட் ஆரம்பித்தார். மொத்தம் வேஸ்ட்டு, அவ்வளோ வேஸ்ட் காசு, அவ்வளவும் காசு வேஸ்ட்டு. அப்படி யோசிச்சுப்பார். அவருக்கு வந்து காலையில் இந்த பூசணிக்காய் சுற்றுறதுக்கு, இந்த தேங்காய் சுற்றுறது, கேமரா தொட்டு கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. அவர் தெய்வமாக நினைக்கிறது என்னென்னா அந்த தொழிலை எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு. ஃபைட் சீன் அங்கே நடக்குது, சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஃபைட் சீன் நடக்கும்போது நான் லோகேஷ் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கோபமாக வராரு, கேரவேன்லேருந்து கோபமாக வராரு. எனக்கு என்னன்னா, ஓ நேற்று ஏதோ க்ளீன் பண்ணான்னு சொன்னாங்க, அந்த கோவத்தில் இருக்காரோ. அவர் ஷார்ட் நடக்கும்போது நெக்ஸ்ட் டே கேரவேனுக்கு பக்கத்தில் இன்னொரு யூனிட்ல என்னென்னா ஃபகத் சார், நான், இன்னொருத்தங்களாம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு சீன் போயிட்டுருக்கு. நாங்களாம் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஃபகத் சார் வந்து பயங்கர க்யூட். அவர் வந்து தரையில் உட்காந்துப்பார், எங்கள் கூட உட்காந்துப்பார். உட்காந்து அவர் சொல்லிட்டு பார் 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 எப்படி இருக்குது பார், எவ்வளோ சின்சியரிட்டி பார் அப்படின்னு. பின் ட்ராப் சைலன்ஸு. கோபமாக உள்ளேருந்து வராரு. நான் நினச்சேன் போச்சு இன்றைக்கும். அதுக்கப்புறம் வேறு ஸ்பாட்டுக்குள்ளே போகிறாரு, நிற்கிறாரு. அவர் மேலே அந்த மூட்டையை தூக்கி அடிக்கிற ஒரு ஷாட்டு. ஒரு மூட்டையை தூக்கி அடிக்கிறாங்க, காலை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாரு. விஜய் சேதுபதிக்காக இருக்கும். விஜய் சேதுபதி உள்ளே வராரு. விஜய் சேதுபதி மூஞ்சை பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போ நீ செட்டுக்குள்ளே வந்துடுறா, என்னடா இப்போ ஓகே டேக் முன்னாடி பேசிட்டு இருப்போம் தெரியுமா, ஓகே என்னடா ஓகே போகலாமா, இப்படி போகலாமா, சூப்பர் சூப்பர் அன்றைக்கி ஆக்ஷன் அப்படி வரல. உள்ளே போனதுலேருந்து விஜய் சேதுபதி அவரோட மூஞ்சை பார்க்க மாட்டேங்கிறாரு. கடு 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 கடுன்னு இருக்காரு. நான் லோகேஷ் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன சார் இன்னைக்கு பேக்கப்பா, சார் கோவமாக இருக்காரா? மூட் மெயின்டைன் பண்ணுறாரு. இல்லைங்க, ஒரு மூட் மெயின்டைன் பண்ணுறாருங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்க, தான் பையனை கொன்னவனை வந்து அடிக்க போகிறாருங்க. அவர் வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடியே அவர் கூட சிரித்து பேசிட்டாருன்னா அவர் அந்த மூட்லேருந்து வெளியே வந்துடுவாருங்க. பாரு கற்றுக்கோ, நீ கற்றுக்கோ. சரி, நம்மளாம் தான் கற்றுக்கணும் அது. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஆக்சுவலாக. அப்படி ஒரு மூடு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆர்டிஃபிஷியலாக தான் யோசிக்கணும். உண்மையிலேயே வந்து அதுக்குள்ளே போகணும். நம்ம என் பையனை கொன்னுட்டான் அந்த தாட்டுள்ள போகணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது எப்படி நார்மலாக அப்படி முடியாது. இதே மாதிரி தான் அவர் இதுலேயும் பண்ணாராம் நாசர் சார் கூட. எல்லாரும் கூட அவர் அப்படிதான் பண்றாரா? அவர் மட்டும் அப்படி பண்ணல. தேவர் மகன். ஆமா, தேவர் மகன் கிளைமேக்ஸ்ல நாசர் சார் கிட்ட இப்படி தான் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன தெரியும், கேள்விப்பட்டதுதான். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு போதெல்லாம் நாசர் சார் கிட்ட பேசவே இல்லையா. ஆக்சுவலி சண்டையே போட்டாருன்னு சொன்னாங்க. அது டெலிபரேட்டா ஏதோ ஒரு சண்டை போட்டாங்க. ஆமா, நீ யோசிச்சு பாரு. நம்ம யார் பேர்லாம் சொல்லல, ரோல் ஆகிற வரைக்கும் ஃபோர்டில் உட்காந்து பேசிட்டு வர ரெடி போகலாம் அப்படின்னா எப்படி நடிப்பு வரும்? இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல. அதுவும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவரெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இதை பார்த்து தான் நம்ம வாய மூடிட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்லை. நீ வாய மூடிட்டு இருப்ப, நான் வாய மூடிட்டு இருக்கேன். நீ வாய மூடிட்டு தான் இருக்கணும். நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். அதை நம்ம வாய மூடிட்டு தான் நம்ம வேலையை நம்ம பார்த்து. பெங்களூர்ல இதே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சஞ்சீவ். ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல விரும்பல, ஓகேவா? அங்கேயும் போய் வாய திறந்துட்டியா? எவ்வளோ சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்கணும். அவங்க வந்து அந்த ஊர் ஆர்டிஸ்ட். நான் அந்த ஊரில் எல்லாத்தையும் அந்த ஊரில் முருகன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, சாயா சிங். அவங்களாம் ரொம்ப வந்து நம்ம ஸ்கூல் சஞ்சீவ் ப்ரொஃபஷ்னல். அந்த சீன் வரத்துக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கிறாங்க, அந்த கிளிசரின் போடாமல் எல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல.
அவங்க வள 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 வளன்னு பேசிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் பந்தா காட்டுக்கு சேரை போட்டு உட்காந்துட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஷாட்டுக்குள்ளே வர்றது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. லாஸ்ட் டே ஷூட்டிங் போது நான் கேட்குறேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த குழந்தை இப்போ இல்லைன்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல போகிறாங்களே, அப்போ நான் வந்து கோவப்படணும், அழுகணும், எல்லாமே இருக்குல்லும் போது டக்குன்னு இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, வாங்க வாங்க டேக்குக்கு போகலான்னு. ஐயோ நான் சொன்னதை பாருமா, காசு வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு 25,000 வாங்குகிறோம், கொஞ்சமாவது நடிக்கணும்னா அதை வந்து கிண்டல் பண்ணி இவர் காசு வாங்காமல் நடிப்பாராம், இவர் வந்து அப்படியே டெடிக்கேட்டடா. அப்போ தான் யோசித்தேன், இந்த மாதிரி இப்படிலாம் பேசினா நீ சும்மா இருக்க மாட்டியா? என்ன பண்ணிருப்பேன்னு உனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு தான் வந்தேன், பண்ணிட்டு தான் வந்தேன், கேவலமாக கேட்டுட்டு தான் வந்தேன், அது இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம கமல் சார் அளவுக்குலாம் இருக்க தேவையில்ல செஞ்சு. இல்லை நான் என்ன அந்த அளவுக்குலாம் இருக்கிறது கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு நான் சொல்ல வரல, கஷ்டம். ஏன்னா நான் கற்றுக்கிட்டது ரீசெண்டாக இப்போ லைஃப்பில் என்னென்னா, முடியாதுன்னு எதுவுமே சொல்லாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடியாதுன்னு சொல்லாத, எதுவுமே கஷ்டம்னு வேணால் சொல்லிக்கோ, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் தான் வரும். எவ்வளோ கோவம் வரும் தான். ரெண்டாவது அந்த இதில் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம், நான் வந்து இங்கே இருக்கிறதுலே நான் தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு காட்டுறதுக்காக வேண்ட்டு நின்றுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு நான் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உள்ளே வருவேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீன் இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடாது, அது என்னவோ பேப்பரில் இருக்குது அப்படியே வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிட்டு போங்க சார், நீங்கள் என்ன சார் டைலாக்கை பயாட் பண்ணிட்டுருக்கீங்கன்றாங்க. அவங்க ப்ராம்ப்ட்டு தானும் நடிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் நடிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ கோவம் வருமா வராதா? அப்புறம் ஸ்ரீ திட்டுறான் தான் வரும். இப்போ நீ செட்டில் இருந்தால் நீ உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவ, சரி லாஸ்ட் டே தானே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி. சரி, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு வானத்தை போல ஞாபகம் வருது.